தாவேக தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க 2500 நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆண்டு விழா, அதாவது 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அருகில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி பகுதியில ஒரு தனியார் ரெசார்ட்டில் அங்க இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருப்பதனால அந்த பாஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள், அரங்கிற்குள்ள அனுமதிக்கிறார்கள். நுழைவாயிலிருந்து அவருடைய கார்கள்ல வரக்கூடிய அந்த கார்கள் மட்டுமே அந்த பாஸை காண்பித்த பிறகு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்கிருந்து அவர்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த உணவு பரிமாறக்கூடிய அந்த இடம் தற்காலிகமாக ஒரு டென்ட் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில அந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த விழா அரங்கு எதிரிலேயே இருக்கிறது. இந்த விழா அரங்கிற்குள் சென்று சுமார் 3000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அங்கே இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஆண்டு விழாவில் நிகழ்ச்சியை பொறுத்தளவு விட இந்த நிகழ்ச்சியினுடைய மேடையில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் மற்றும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகிகள், அதே போன்று ஆதவர், அதே போன்று தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் ஆகியோரெல்லாம் இந்த மேடையிலே அவர்கள் அமர இருக்கிறார்கள். அந்த மேடையினுடைய எதிர்புறமும் மேடைக்கு பின்புறமும் திரை இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான திரை LED திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கூட்டத்தினர், அதாவது கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் பார்ப்பதற்கும் 2 இடங்களில் மொத்தமாக 4 திரைகள், அதாவது மேடையில் ஒரு திரை, மேடைக்கு எதிர் திசையில் ஒரு திரை, அதே போன்ற 2 பகுதியிலுமே மேடையினுடைய 2 பகுதியிலுமே திரைகள் அமைத்திருக்கிறார்கள், LED திரைகள் அமைத்திருக்கிறார்கள். இந்த ஓராண்டு நிறைவு பெற்று 2வது ஆண்டுல கட்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில இந்த ஓராண்டுகளாக கட்சி சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள், கட்சி சார்பாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள், அது தொடர்பாக கொள்கை தலைவர்களை போற்றக்கூடிய வகையிலான இந்த வீடியோக்களை எல்லாம் அந்த திரையிலிருந்து வெளியிடுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று வழக்கமாக இந்த தனியார் பாதுகாவலர்கள் மூலமாகத்தான் இதற்கு முன்பும் தாவேகாவுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது உள் அரங்கு என்பதனால, அதாவது வெளியில் மாநாடு போன்று வெளியில் நடக்கவில்லை. இது உள் அரங்கு என்பதனால காவல்துறையினர் உள் அரங்கு நிகழ்ச்சி நடைபெற நேரத்திற்கு காவல்துறையினர் பாதுகாப்பில்லை. சாலையில, அதாவது இந்த 4 பாயிண்ட் என்ற இந்த தனியார் நட்சத்திர விடுதியினுடைய அரங்கில் தான் நடக்கிறது. இந்த இடமே 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய பகுதி. மாமல்லபுரத்திலிருந்து, சென்னையிலிருந்து மாமல்லபுரத்திலிருந்து சாலை சந்திக்கக்கூடிய சாலை இருக்கிறது. அது போன்ற OMR சாலை சந்திக்கக்கூடிய இடம், திருக்கழுகுன்றம், செங்கல்பட்டு திருக்கழுகுன்றம் சாலை சந்திக்கக்கூடிய இடம், அதே போன்று பாண்டிச்சேரி கல்பாக்கத்திலிருந்து சாலை சந்திக்கக்கூடிய இந்த 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதனால இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல், கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தற்போதிலிருந்தே போக்குவரத்து நெரிசல் தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடியவர்கள் நிறைய வாகனங்கள்ல வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜயை பார்ப்பதற்கு ஆர்வ மிகுதியில சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருந்தும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்கள் இப்படி நிறைய பேர் வருவதனால இங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. எனவே அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.